ஓ, அந்த உலகத்தில் அந்த ஒளி மெதுவாக மறைந்தது. அந்த சுழலும் சக்தி ஒரு நொடியில் அமைதியாகிவிட்டது. தாத்தா அறை மீண்டும் அமைதி. பழைய புத்தகங்கள் அதே இடத்தில். காற்று மெதுவாக மட்டும் வீசியது. எதுவும் நடந்ததே இல்லாத மாதிரி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறிவிட்டது. பிரதீஷ் அந்த அறையில் இல்லை. அந்த மரப்பெட்டி மீண்டும் மூடப்பட்டிருந்தது. அது இப்போ சாதாரணமாக இருந்தது. ஒளி இல்லை, சத்தம் இல்லை. ஆனா அதுக்குள் இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கீழே இருந்து ஒரு குரல், பிரதீஷ், எங்கே இருக்கே? ஆனா பதில் இல்லை. அந்த பெட்டியின் மேல் இருந்த குறி ஒரு நொடிக்கு மீண்டும் மெதுவாக பிரகாசிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த குரல் மீண்டும் மிக மெதுவாக, இதுதான் ஆரம்பம். சில கதவுகள் ஒரு அறைக்கு திறக்காது, ஒரு புதிய உலகத்துக்கு திறக்கும். அந்த உலகத்தில் பிரதீஷ் இப்போ தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறான்.